ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ அவுட்டுக்கு, ஆக்ஸ் இன்புட்டுக்கு, எஃப்எம் ஆண்டனாவுக்கு, ஜி கிரவுண்டுக்கு, இது வந்து நம்ம கேபினெட்டில் அடிக்கக்கூடிய கிரவுண்டுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த FT00க்கு 5.1 அவுட்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு, அதுக்கடுத்து வோல்டேஜு, சுவிட்சிங் கனெக்ஷன், இந்த செலக்டர் சுவிட்சிங் கனெக்ஷன் வயர், இது எல்லாமே சால்டர் அடிச்சிட்டோம். இந்த ஷீல்டு வயரில் தான் ஆக்ஸ் இன்புட். இதுதான் வந்து யூஎஸ்பிக்கு போகக்கூடிய கனெக்ஷனு. நம்ம யூஎஸ்பிக்கு வீடியோ போர்டுக்கும் ப்ளஸ் MP3 போர்டுக்கும் இந்த ஆக்ஸை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது சுவிட்சிங் மூலிமா, ஒரு டாக்கல் சுவிட்ச் மூலிமா கொடுக்க போகிறோம். அது எப்படின்றத சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மற்ற பிளான்ஸ்லாம் எல்லாமே பண்ணிட்டோம். இங்கே யூஎஸ்பி போர்டு வரக்கூடிய வயர்ஸ் எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டோம். இந்த ரெட்டு தான் எஃப்எம் ஆண்டனா வயரு, இது வீடியோ வயரு. கேபினெட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்புட், வீடியோ அவுட்புட்டு, இது வந்து எஃப்எம் ஆண்டனா கொடுத்துட்டேன். இது வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு பேஜாக போடுறேன். நம்ம வயர் கனெக்ஷன்லாம் நீட்டாக நம்ம ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம். இது 5.1 அவுட்புட்டு. இப்போ வந்து நம்ம நிறைய கிரவுண்ட் கொடுப்போம். இதை வந்து பெரிய சால்ட்ரிங்கால் நல்லா அந்த கேபினெட்டில் வந்து சால்ட்ரிங் கொடுத்துட்டோம். இது ஆக்ஸுக்கு போகக்கூடிய ஜி கிரவுண்டு, கேபினெட் கிரவுண்டு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இது ஒவ்வொரு பவர் ஆம்புக்கும் இந்த கிரவுண்ட் கொடுக்கணும், சென்டர் பாயிண்ட் கொடுக்கணும் சொல்கிறேன். இது இப்போ இந்த சுவிட்சிங் போர்டுக்கு வரக்கூடிய லைனுமே இங்கே கொடுத்துட்டோம். எஃப்எம் ஆண்டனா, ஆக்ஸ் வயரு, ஒரு ஆக்ஸே நம்ம 2 போர்டுக்கு டாக்கல் சுவிட்ச் மூலியமாக மாற்ற போகிறோம். இதில் வோல்டேஜும் மல்டிபிள் ஆகும். அந்த டாக்கல் சுவிட்சிலே இப்போ MP5 போர்டுக்கும் MP3 போர்டுக்கும் இந்த வோல்டேஜுமே அந்த 2 ஆக்ஸை, இப்போ இந்த ஒரு ஆக்ஸை, இப்போ FT00லேருந்து வரக்கூடிய ஆக்ஸை நம்ம 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். இதை சென்டர் பின்னில் கொடுத்துருவோம் சுவிட்சில். இப்போ அப்படி பார்த்திங்கன்னா சென்டர் பின்னில் கொடுத்துட்டோம்னா கீழே ஒரு ஆக்ஸு, மேலே ஒரு ஆக்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த ஆக்ஸ் வந்து நம்ம மேலே ஆன் பண்ணும்போது MP3 ப்ளே ஆகும், கீழே ஆன் பண்ணும்போது MP5 ப்ளே ஆகும். இப்போ இந்த ஒரே ஆக்ஸில் நம்ம 2 இன்புட் போகிற மாதிரி, ஒன்று ஆன் பண்ணும்போது ஒன்று ஆஃப் ஆயிரும். அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது கனெக்ஷன் சுவிட்சிங்கில் வந்து நான் தெளிவாக காமிச்சு போடுறேன், கனெக்ஷன் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு. இப்போ இது FT00ஓட 12 வோல்ட் லைனு, DC லைனு. இங்கே ஒரு பக் போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து யூஎஸ்பிக்காக இங்கே ஒரு பக் போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு சப் ஃப்ரீ, இங்கே ஒரு BT, இங்கே ப்ரொலாஜிக்கோட வோல்டேஜ், அதாவது நம்ம சப்பு ஃப்ரீ அண்டு அதுக்கடுத்து BT போர்டு வைக்க முடியும். அதுக்காக BD 139 140 அதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை செக்ஷன். இங்கே 5 சேனல் கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்ற ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் நம்ம ஆம்பு ஒர்க் பண்ண முடியும். நான் வீடியோஸில் ஏன் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ட்ராயிங் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு ஆம்பை எப்படி பண்ணோம் அப்படின்றத காமிச்சிருப்பேன். நம்ம இந்த மாதிரி நீட்டாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் போட்டு இது மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நாய்ஸ் பிரச்சனை அவ்வளோ இருக்காது, ஹம்மிங் பிரச்சனையும் இருக்காது. ஒவ்வொரு கேபிளும் போகக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பவர் சப்ளை எந்த பக்கம் போகணும், அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ஒயர், ஆடியோ சிக்னல் ஒயர் எப்படி போகணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆலே சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பவர் ஆம்பை யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கனெக்ஷனை வந்து பிரிச்சிட்டோம். இப்போ என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா 5.1. இப்போ இங்கேருந்து அவுட்புட் எடுத்துருக்கோம் இல்லையா, FT00லேருந்து, அந்த கனெக்ஷன் வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம். நான் கெய்னர் போர்டு இங்கே மாஸ்டர் வால்யூமுக்கு நேராக கீழே வச்சுருக்கேன்.
இப்போ அங்கிருந்து வரக்கூடிய 5.1 ட்ராக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு வரும் FT0லேருந்து. அந்த கிரவுண்டு லைட்டாக கட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்தாண்ட நான் வந்து கிரவுண்டு 2 வயராக எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 கலர் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சென்டர், எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு, ப்ரௌன் கலரும் சரவுண்டு. இந்த 3 வயரும் சென்டர் சரவுண்டு. இது டைரெக்டாக கெய்னர் போர்டுக்கு வந்துடணும். இதை எங்கேயுமே கட் ஆஃப் பண்ணல. நான் சப்பை இங்கேருந்து வரக்கூடிய லைனை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்பு பிரியோட இன்புட்டில் கொடுக்கணும் இந்த வயரை. இப்போ இதிலேருந்து ஒரு சைடு இப்போ நம்ம இதை சென்டரில் கட் ஆஃப் பண்ணியிருப்போங்க. இந்த லைனை வந்து இது வந்து கெய்னர் போர்டுக்கு போகக்கூடிய இன்புட் லைன். இந்த இடத்தாண்ட நம்ம வந்து இதை சப்பு பிரியில் வந்து அவுட்புட்டில் கொடுக்கணும் இந்த வயரை. ஒரு வயரை இதை 2 வயரை இதை கட் ஆஃப் பண்ணிங்கன்னா இதை சப்பு பிரியில் இன்புட்டு கொடுக்கணும், இதை அவுட்புட்டில் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டும் லெஃப்ட் ரைட்டு. இப்போ இந்த இடத்துல நான் பிடி போர்டு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இங்கேயே இதை கட் பண்ணிவிட்டு FT00லேருந்து வரதை பிடி போர்டோட இன்புட்டில் கொடுக்கணும். இங்கே கெய்னர் போர்டுக்கு போகக்கூடிய லைனை வந்து இந்த பிடி போர்டோட அவுட்புட்டில் அடிக்கணும். இப்போ இந்த 2 கிரவுண்டு எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிடி போர்டோட ஒரு கிரவுண்டில் கொடுக்கறதுக்கும் சப்பு பிரியில் கிரவுண்ட் கொடுக்கறதுக்கும் சொல்லப்போம். ஆல்ரெடி கிரவுண்டு வந்து காமனாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் அந்தந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கம்ப்ளைண்ட்டோ ஹம்மிங்கோ எதுவுமே இருக்காது. இந்த வயரை கட் பண்ணி நவுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு துண்டு வயரை இணைச்சிட்டேன். இப்போ இதை சால்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல டேப் பண்ணிடுவேன். இது நேராக இங்கே கெய்னர் போர்டுக்கு வந்துடும். இப்போ இந்த 2 லைனுமே ஒன்று சப்பு பிரிக்குள்ளே போயிட்டு வருது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிடி போர்டுக்குள்ளே போயிட்டு வருது. இந்த சென்டர் சரவுண்டு இதெல்லாம் வந்து டைரெக்டாக இங்கே கெய்னர் ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அனலாக் சரவுண்டு ப்ரோலாஜிக் 2ல் வேலை செய்கிறதுனால இருக்குது. அதனால் நம்மளுக்கு அதுக்கு எந்த ஒரு லைனுமே தேவையில்லை. கெய்னர் போர்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு பிஎஃப் ஆல்ட்ரேஷன் தான், அதை மட்டும் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு பிஎஃப் ஆல்ட்ரேஷன் மட்டும்தான். இப்போ இதை லைன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைன் எடுத்தாச்சு. இது FT00லேருந்து வரக்கூடிய அண்டு சப் லைனு ஒரு கிரவுண்டு. அதுக்கடுத்து இது கெய்னர் போகக்கூடிய இந்த அவுட்புட் லைனு, கெய்னர் போர்டில் இன்புட் கொடுக்கக்கூடிய லைனு. இப்போ இது 3 வயரு இங்கே எடுத்து விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிடியோட அதாவது FT00லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட்டு, இது கிரவுண்ட் வயரு, இது லெஃப்ட்டு ரைட்டு, இது கெய்னர் போர்டுக்கு போகக்கூடிய லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ இந்த இடத்துல போர்டு வரதுனால இந்த டேப்பை நான் இங்கே எடுத்து விட்டுட்டேன். இப்போ டேரெக்டாக இந்த 6 சேனலாக இங்கே கொண்டு வந்துட்டேன் கெய்னர் போர்டுக்கு. இப்போ இதிலேருந்து கெய்னர் போர்டில் கொடுத்து கெய்னர் போர்டோட அவுட்புட் எடுத்து இந்த தனித்தனி கண்ட்ரோலில் கொடுக்க போகிறோம். இந்த கெய்னர் போர்டில் வரக்கூடிய ஃப்ரீ செட்டு லைனை எடுத்து நம்ம இங்கே மாஸ்டர் வால்யூமில் கொடுக்க போகிறோம். இப்போ கெய்னர் போர்டோட அவுட்புட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கண்ட்ரோலோட இன்புட் ஸ்டேஜுக்கு லைன் வரணும். இப்போ நம்ம அது அப்படி தான் கொடுக்க போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். DC 12 வோல்ட்டு ஃபேனோட கனெக்ஷனை வந்து நான் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் வயரோடு இங்கே எடுத்து விட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்தாண்ட இந்த DC ஃபேனுக்கு கூடிய இந்த பவர் சப்ளைட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதில் வயரு கம்மியாக வர்றதுனால அதை ஏற்றி அதிகமாக சால்ட்ரிங் பண்ணி இதை ஸ்லீவ் நேராக விட்டுட்டேன். ஸ்லீவ் டேரெக்டாக அப்படி டேப் போட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கேன். இப்போ FT00வையும் இங்கே ஃபிட் பண்ணியாச்சு இந்த ஸ்விட்சிங் செலக்டரு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அந்த LED பல்போட லைட்டிங் தெரியும். இது வந்து சுவிட்சு. இப்போ இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மட்டத்துக்கு தான் இருக்கும். இந்த மட்டத்துக்கு தான் நான் இந்த இது பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம விரலோட சதை இருக்குங்க இல்லையா, அது வந்து பஃபர் மாதிரி அந்த சதை இதில் போயிட்டு உட்கார அளவுக்கு நம்ம சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? இந்த சுவிட்சு வந்து இப்படி சைடில் இருந்து எது வந்தாலும் இந்த சுவிட்சு ஃபால்ட் ஆகாது. அது மாதிரி வாட்டரும் இதுக்குள்ளே போகாத மாதிரி நான் லெதரு இதுக்கு போட்டிருக்கேன். இந்த ஸ்லீவோட லெதரில் ஹோல்ஸ் போட்டு அதை திரும்ப ஃபிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வந்து டல் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியாமல் அதை மல்டிபிளாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டு பாருங்கள்,
கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும். இது மேலே ஒரு நார்மல் இந்த ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டிட்டால் கூட நம்மளுக்கு மீடியமாக தெரியும். ஓரளவு மீடியமாக தெரிகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் பண்ணுறேன், மோடு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஆக்ஸ் இந்த 3 லைட்டும் ஒன்றா எரிஞ்சுதுன்னா இது ஆக்ஸ் மோடில் கனெக்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சு கனெக்ஷன் லைனை பார்த்துருவோம். இப்போ இந்த 9 பின் சுவிட்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து FT00 அண்டு இன்புட் கேபிள் இங்கே வரக்கூடிய கேபிள். அது இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சுவிட்சில் சென்டர் பின்னில் கொடுத்துருவோம். கிரவுண்டை வந்து நம்ம காமனாக இதை வந்து ஒன்றாக்குவோம். இப்போ இந்த மேலே கீழே பின் இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்புட்டு. இங்கேருந்து யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டாந்து இங்கே கொடுக்குறது. அதே மாதிரி வீடியோ போர்டோட ஆடியோ இன்புட்டு இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா MP3 போர்டோட ஆடியோ இன்புட்டு. இந்த சைடில் இருக்கிற 3 பின் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கு வரக்கூடிய ஒரு 5 வோல்ட் யூஎஸ்பிக்கு வரக்கூடிய 5 வோல்ட்டை வந்து ஒரு 2 ஆர்ம்ஸில் நம்ம ஒரு பக் போர்டு வைப்போம். அதுலேருந்து கிரவுண்டு டேரெக்டாக கொடுத்துட்டு ப்ளஸ் வோல்ட்டை மட்டும் இந்த சென்டர் பின்னில் கொடுத்துடணும். சென்டர் பின்னில் கொடுத்துட்டா MP3 போர்டு கனெக்ட் ஆகும்போது மேல் பின்னில் கனெக்ட் ஆகும்போது இந்த சுவிட்சு கீழே இருக்கும். அப்போ வந்து 5 வோல்ட்டு இது வழியாக அவுட் ஆகும். வீடியோ போர்டில் கனெக்ட் ஆகும்போது கீழே, அதாவது மேல் வாட்டமாக என்ன பண்ணும்போது இங்கே கீழ் பின்னில் கனெக்ட் ஆகிடும். அப்போ இதுக்கு ப்ளஸ் வோல்ட்டு மாறி மாறி கொடுத்துக்கும் அந்த 5 வோல்ட்டை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைன் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 வயரு MP3 போர்டுக்கு அதனோட 5 வோல்ட்டு கிரவுண்டு டேரெக்டாக போயிடும். நம்ம 5 வோல்ட்டு மட்டும்தான் சுவிட்சிங் மாற்ற போகிறோம். இப்போ இது மேல் பின்னில் கொடுத்துருக்கேன். சென்டர் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா FT00ஓட லெஃப்ட் ரைட்டை இன்புட் கொடுத்துருக்கேன், ஆக்ஸ் இன்புட்டு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட கீழ் பின்னில் இன்னும் 2 வயர் பற்ற வச்சுருக்கு. இது MP3 போர்டுக்கு, இது MP5 போர்டுக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து அவுட்டு, அதாவது இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பின் இன்புட் 5 வோல்ட். இந்த எல்லோ கலர் வயரு இங்கே பக் போர்டு இங்கே வச்சுருக்கேன், அதில் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ளூ வயரும் இந்த ப்ரௌன் வயரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட்டு. இந்த எல்லோ கலர் இன்புட்டு இங்கே வந்துட்டு பக் போர்டுக்கு. கிரவுண்டு வந்து காமன் தான். நம்ம இங்கேருந்து டைரெக்டாக USB போர்டுக்கு ரெண்டுத்துக்கும் பேரலல் பண்ணிக்க போகிறோம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டையும் 2ஆக பிரிச்சுருக்கோம். இந்த FT00 இருந்து வரக்கூடிய ஆக்ஸையும் 2ஆக பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் கனெக்ட் ஆகும்போது சுவிட்சை மேலே ஆன் பண்ண போகிறோம், இதில் கனெக்ட் ஆகும்போது சுவிட்சை கீழே ஆன் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம 2 USB போர்டு யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த சுவிட்சு பயன்படுத்துகிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சுவிட்சு கீழே இருந்தால் MP3, சுவிட்சு மேலே இருந்தால் MP5. இப்போ இதனுடைய லைன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த FT00 கொடுக்கக்கூடிய ஒரு 12 வோல்ட்டு இங்கே ஒரு பக் போர்டு யூஸ் பண்ண போகிறேன். அதை இங்கேயே கட் பண்ணி விட்டுட்டேன். மற்ற லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு பிரிக்கான லைன் இது வந்து பார்த்திங்கன்னா BT போர்டுக்கான லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 USB போர்டோட ஆக்ஸ் இன்புட்டு. இது தெரியுங்களா, இது ஆக்ஸ் இன்புட்டு, இது FM ஆண்டனா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம USB போர்டுக்கு லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பக் போர்டுக்கு இங்கேருந்து வரக்கூடிய சப்ளை வயரு இங்கே எடுத்துட்டேன். நான் 12 வோல்ட்டு தான் இந்த பக் போர்டுக்கு இன்புட் கொடுக்க போகிறேன். இந்த பக் போர்டில் 12 வோல்ட்டு இன்புட் கொடுத்து 12 வோல்ட் அவுட்புட்டு. இதனோட வோல்டேஜ் 40 வரைக்கும் கொடுக்கலாம் DC. அதே மாதிரி இந்த போர்டு தான் 40 வரைக்கும் இன்புட்டு, 5 வோல்ட் அவுட்புட்டு. மனுஷன் இதை ரெடி பண்ணியிருக்கு. இதில் இது நம்மளுடைய ஹோன் போர்டு. இப்போ இதனோட இன்புட் சப்ளை பேரலல் பண்ணிட்டேன். இப்போ இதனோட அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா USB போர்டுக்கு
இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இது சுவிட்சில் வந்து சென்டர் பின்னில் கொடுத்துருந்தேன் பவர் சப்ளை ஒயரு. 5 வோல்ட்டை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பகுதியில் கொடுக்க போகிறோம். இந்த கிரவுண்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்க 2 ஒயர் வெட்டி வச்சுருக்கேன். 2 யூஎஸ்பி போகக்கூடிய கிரவுண்ட் ஒயர். அதான் இங்கே 2 ஒன்றா அங்கே கிரவுண்டில் பேரலாக பற்ற வச்சிட போகிறோம். அவ்வளோதான். முடிச்சுட்டு இந்த FT00ஓட சப்ளையை வந்து இங்கே இந்த போர்டில் அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். எல்லா கனெக்ஷனும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது இன்புட் சப்ளை இந்த பக் போர்டுக்கு. வயரை நீட்டாக அங்கே கொண்டு கிடச்சிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த அங்கேருந்து வரக்கூடிய சப்ளை இந்த போர்டுக்கும் பேரலாக இன்புட் கொடுத்துருக்கேன், இந்த போர்டுக்கும் பேரலாக இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 12 வோல்ட் அவுட்புட்டை வந்து இந்த FT00க்கு இந்த சப்ளையில் கொடுத்துட்டேன். இப்போ இதனுடைய 5 வோல்ட் வந்து சுவிட்சுக்கு போகக்கூடிய எல்லோ கலர் சென்டர் பின்னுக்கு போகக்கூடிய எல்லோ ஒயர் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு 2 அவுட்புட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆடியோ சிக்னல் கூட ஒரு ப்ளஸ் வோல்ட் வந்துடுது 2 யூஎஸ்பி போர்டுக்கும். இப்போ நம்ம 2 யூஎஸ்பி போர்டுக்கும் இந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு போக போகிறோம். இதை தனியாக வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று கொடுக்க போகிறோம். இப்போ இந்த போர்டோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃபிட்டிங் பண்ண போகிறோம்.